சரி, யாரெல்லாம் அஃபர்மேஷன்ஸ்லாம் எழுதிட்டு இருக்கீங்க? டைரியிலலாம் எழுதுறீங்களா? நான் சில விஷயங்கள்லாம் எழுத சொன்னேன், அதெல்லாம் ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றீங்களா? பண்ணுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்ரிடே சில காரியங்களை என்ன பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தப்பு கிடையாது. நம்ம மைண்டை வந்து ரொம்ப ட்ரெயின் பண்ண வேண்டிய அவசியம் உண்டு. அதை மட்டும் கொஞ்சம் வலியுறுத்துறேன். ரைட்டிங் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம வாயில சொல்லிக்கிட்டே இருக்கதும், ஒரு நோட் எடுத்து அந்த வாயில சொல்றதையே எழுதி 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 எழுதிக்கிட்டே இருக்கீங்கன்னா, உங்களை மீறி உங்க சப்கான்ஷியஸ்ல நல்லா பதியும். ஸோ அதுதான் உங்க மைண்டை வந்து ரீவயர் பண்ற மாதிரி. நம்ம பழைய பிலீஃப் சிஸ்டம், நம்பிக்கைகள் அதெல்லாம் மாத்துற ஒரு விஷயமா இருக்கும். ரிப்பீட்டட் திங்ஸ் ரிப்பீட் பண்ணணும். ஓகே, நான் சொன்னேன் என் மாத வருமானம் அப்படின்னு நீங்க பிலீவ் பண்றது என்ன பண்ணுங்க, அப்படி எழுதிக்கிட்டே இருங்க. உங்களுக்குள்ள அது பதியணும். எப்படின்னா, அதை விட அதிகமா அந்த மாதிரி எனக்கு மாத வருமானம் இருக்கும், என் குடும்பம் எப்படி இருக்கும், என் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க. ஸோ எதை பிலீவ் பண்றீங்களோ அதை எழுதுங்க, ரிப்பீட் பண்ணுங்க, திருப்பி திருப்பி அதை வந்து என்ன பண்ணுங்க, கேளுங்க, பேசுங்க. அது ரொம்ப முக்கியம். ஒரு மைண்ட் இஸ் சோ பவர்ஃபுல், ரைட்? ஓகே, அதை நான் அடிக்கடி அதை ஏன் ஞாபகப்படுத்துறேன்னா, அதை முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. ஓகே, அதே மாதிரி ப்ரேயர் எடுத்துட்டீங்கன்னா, ஸ்பிரிட் ஃபில்டு ப்ரேயர், ஆண்டவருடைய ப்ரெசன்ஸ்க்கு டைம் கொடுங்க. மினிமம் நான் சொல்றது அட்லீஸ்ட் ஒரு 15 நிமிஷம் அமைதியா ஒரு இடத்துல இருந்து எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அமைதியா ஆண்டவருடைய ப்ரெசன்ஸ்ல அப்படியே உங்களை நீங்க விட்டு கொடுங்க, விஷுவலைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டங்ஸ்ல பேசுங்க. இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, ஒரு 15 நிமிஷமாவது, அதுல இருந்து எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்க ஆண்டவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த ப்ரேயர், அஃபர்மேஷன்ஸ், அதுக்கப்புறம் பைபிள் ரீட் பண்றது, இதெல்லாம் அடுத்தடுத்தது. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு இருந்தாலே நீங்க கரெக்டா அலைன் ஆயிடுவீங்க. உங்களை மீறி கரெக்டா முடிவெடுப்பீங்க. சில காரியங்கள் புயலே அடிச்சாலும் அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. அமைதலாயிருன்னு சொல்ல முடியும். ஏமே, ஸோ அந்த பலம் நமக்கு நிச்சயமா உண்டாகும். நம்புறீங்களா? ஆமென். நான் பிலீவ் பண்றேன். உங்க லைஃப்ல எல்லா சூழ்நிலைகளும் அதுக்கேற்ற மாதிரியான எண்டுக்கு வரும். ஓகே, அது மாதிரி ஃபினான்ஸ் விஷயத்துல கொஞ்சம் என்ன பண்ணுங்க, லேர்ன் பண்ணுங்க. ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை யோசிங்க. பணம் வந்து இல்லைங்கிறது பிரச்சனை கிடையாது. இருக்கிற பணத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறோம், எந்த மாதிரி யூஸ் பண்றோம், அந்த விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கிற பணம் பெருக ஆரம்பிக்கும். ஏமே, ஆமா. அதே மாதிரி எப்பவுமே மணி வரும்போது சந்தோஷப்படுறதை விட நீங்க செலவு பண்ணும்போது, ஒரு காரியத்தை கொடுக்கும்போது, அதுல ரொம்ப சந்தோஷமா செய்யுங்க. ஓகே, அது வந்து மிகப்பெரிய ஒரு சீக்ரெட். யூ அட்ராக்ட் மோர் மணி, மோர் பிளெஸிங்ஸ். எவன் ஹாப்பியா, சந்தோஷமா ரிலீஸ் பண்ணுங்க, சந்தோஷமா ரிசீவ் பண்ணுங்க. அந்த மைண்ட் செட் அப்படியே இருந்தா போதும். எவ்ரி திங் வில் அட்ராக்ட், யூ அட்ராக்ட் எவ்ரி குட் திங்ஸ், ஐ பிலீவ். ஓகே, வேற எனிபடி வந்துட்டோம். ஏதாவது வேற ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் இதை கேட்கணும்னு சொல்லுங்க, நம்ம கேத்ரின் முடிச்சுக்கலாம். சாய், சொல்லுங்க சிஸ்டர். பிரதர், என்னன்னா இப்போ வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து ரொம்ப இஸ் அ லவ்விங் ஃபாதர், நம்மள கேர் பண்றவங்க, நம்மளுக்கென்று அவங்க வந்து எப்பவுமே தீங்கு நினைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, as I was reading இந்த இதுல சம்வேல்ல, அதாவது சவுலுக்கு வந்து ஒரு ஈவில் ஸ்பிரிட் வந்து அட்டாக் பண்றது இல்ல, when he has taken his own decision. அப்போ வந்து அதுல அந்த வேர்ட் அப்படி இருக்கு பிரதர், அண்ட் ஈவில் ஸ்பிரிட் ஃப்ரம் த லார்ட் tormented and terrified him அப்படி சொல்லிட்டு. ஸோ ஐ ஹேட் அ தாட் அப்படி, வாய், அதாவது அது இந்த புக் எழுதினவங்க அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதியிருக்காங்களா, இல்லாட்டி the spirit and evil spirit from the lord tormented அப்படின்ட்டு. ஓகே, நீங்க ஆன்சர் கரெக்ட் தான். என்ன ஒண்ணுன்னா, ஒரு விஷயத்த வந்து ப்ரெசன்ட் பண்ற விதம், ஓகேங்களா, அதுதான் மிக முக்கியம். ஆஹ் இப்போ தேவனிடத்திலிருந்து ஒரு ஆவி வந்து அவனை கஷ்டப்படுத்திச்சு, தேவன் வந்து அவனை துன்பப்படுத்தினான். இன்னும் இது சாமுவேல்ட மட்டும் இல்லை, இங்க இல்ல, சங்கீதத்துல நிறைய இடங்கள்ல இருக்கு. எசேக்கியால இருக்கு. நிறைய எல்லா தீர்க்க தரிசனங்களையும் அவங்க எழுதியிருக்காங்க. தேவன் கடுங்கோபமானார், தேவன் வந்து அவங்கள அப்படியே இது பண்ணார், விழுங்க பண்ணாரு. இது எல்லாமே எப்படின்னா,
இப்போ இது ஆன்சர் பண்ணா ரெண்டே ரெண்டு விஷயத்த நம்ம வந்து இது பண்ணோம். இப்போ பைபிள் ரைட்டா ராங்கான்னு போகாம இப்ப எப்படி யோசிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் நேச்சர் ஆஃப் காட், தேவனுடைய குணாதிசயம் என்னவா இருக்கும்ங்கிறதுல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். தேவனுடைய குணங்கிறது வந்து கெட்டது இருக்குமா அப்படின்னா, ஒருவேளை தேவனுக்கு கெட்டதுன்னு ஒண்ணு இருக்குன்னா, அழிக்கணும்னு ஒண்ணு இருந்தா ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் அப்படின்பாங்கல்ல. அந்த அழிக்கிறது வந்து எதை அழிக்கிறதா இருக்கும்னா, நம்ம உடம்புல வியாதி இருக்குன்னா அந்த வியாதியை அழிக்கிறது தான் அழிக்கிறது. புரிஞ்சுக்கோங்க. உன்னை டெஸ்ட்ராய் பண்றதுன்னா நமக்கு விரோதமா இருக்கிற சிலதை தான் டிஸ்ட்ராய். தன் பிள்ளைங்களை அவர் டெஸ்ட்ராய் பண்ண மாட்டார். தான் உருவாக்குன பிள்ளைகளை அவர் டெஸ்ட்ராய் பண்ண மாட்டார். பிள்ளைங்களுக்கு விரோதமா இருக்கிறத டெஸ்ட்ராய் பண்ணலாம். ஓகே, ஒண்ணு. ஸோ அவருடைய நேச்சர் தெளிவாயிடுச்சுன்னா, இப்போ அவரு கெட்டது பண்ண மாட்டாரு, கெட்ட ஆவி அவர்கிட்ட கிடையாது, அவரு ஒருத்தனை கஷ்டப்படுத்த வியாகுலப்பட விட மாட்டாரு. அப்போ வேதத்துல ஏன் இப்படி எழுதப்பட்டிருக்கு? ஆண்டவருடைய நேச்சரை வச்சு நீங்க வேதத்தை கேள்வி கேட்கணும். வேதத்துல கேள்விகள் வரணும். ஏன் இப்படி எழுதியிருக்காங்க? அப்போ ஏன் இப்படி சொல்லியிருக்காங்க? அவர் அப்படி கிடையாதே தேவன். அப்போ வரும்போது இதுக்கு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நம்ம பைபிள் எப்படி இருக்கு, அப்ப எப்படி ஆண்டவர் அப்படித்தானே இருப்பாரு அப்படின்னு இதை வச்சு பண்ணக்கூடாது. ஏன்னா எழுதினவரை விட உருவாக்குனவர் பெரியவர். சோ நேச்சர் வைஸ் நீங்க பார்க்கும்போது இந்த சம்பவம் நடக்கிறது, இதெல்லாம் நடந்திருக்கு, எல்லாம் நடந்திருக்கு. ஆனால் யார் இதை செய்யறா அப்படிங்கிறது அவங்க புரிதல். இப்ப அவங்க எல்லாம் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்காங்களான்னு கேட்டா நீ என்ன சொல்லுவீங்க? யாருனாலும் என்ன சொல்லுவீங்க? இப்போ இந்த சாமுவேல், இந்த ஹிஸ்டரியை எழுதுனது யாரு? தீர்க்கதரிசி சாமுவேல். ஓகே. அப்புறம் நிறைய ஒரு சில அதுக்கப்புறம் உள்ள ஸ்காலர்ஸ் அவங்க எல்லாம் தான் அதை எழுதியிருப்பாங்க. அது அப்படி சுருள்களா மாறி வந்திருக்கும் இல்லையா? இப்போ அவங்க தேவனோடு உறவுல எப்படி இருந்தாங்கன்றத பொறுத்துதான் நடந்த சம்பவத்தை அவங்க சொல்ல முடியும். நல்லா புரிச்சுக்கணும். இப்போ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்கு, அதை 10 பேர் பாக்குறாங்க. 10 பேரும் அந்த பிரச்சனைய எப்படி பாக்குறாங்கிறது தான், அவங்களுக்குள்ள என்ன இருக்கோ அதை வச்சுதான் பார்ப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஒரு ஏற்கனவே ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருந்துச்சுன்னா, ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதை வச்சுதான் பார்ப்பாங்க ஒரு பிரச்சனைய. ஓகேங்களா? இப்போ அதை பார்க்கும்போது அவங்களுக்கு தப்பா தான் தெரியும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம இப்போ கவர்மெண்ட் எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு கவர்மெண்ட் இருக்கு. இப்போ உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அரசாங்கம் பிடிக்கல அப்படின்னா அவங்க ஒரு முடிவு எடுத்தாலே அது எப்படிதான் பேசுவாங்க? இவங்க ஏதோ கெடுதலுக்காக இதை பண்றாங்க, பணத்தை அடிக்க பண்றாங்க. ஏன்? ஏன்னா ஏற்கனவே எனக்கு தெரியும் இவங்க கொள்ளைக்காரங்க, ஏற்கனவே தெரியும் இவங்க வந்து இப்படிப்பட்டவங்க. சோ நான் ஏற்கனவே ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டேன்னா அவங்க செய்யற ஒன்னொன்னு நல்லதே செஞ்சாலும் அது கெட்டதா தான் தோணும், கெட்டதாவே தோணும். அதே போலதான் விழுந்து போன மனுஷங்க, ஆதாம் ஏவாள் விழுந்து போகும்போது அவனுக்கு வந்தது என்னங்க? ஆதாம் ஏவாள் அங்க தோட்டத்துல இருந்து அவங்க அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கிறாங்க, அவங்க தேவனுடைய மகிமையை இழக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் திங் அவங்க அனுபவிச்சது வந்து வெக்கம், பயம். நல்லா புரிச்சுக்கோங்க. அடுத்தது பிசாசு போட்டது, ஆண்டவர் இப்படிப்பட்டவரா? அவர் அப்படி எப்படின்னா ஆண்டவர் மேல ஒரு சந்தேகத்தை போட்டாங்க. அவர் நல்லவர் இல்லையா? நல்லா புரிச்சுக்கோங்க. அவர் உனக்கு வந்து மறைக்கிறாரு, நீ வந்து அவரை போல ஆயிடுவேன்னு அவர் நினைக்கிறாரு. இப்போ ஆண்டவர் தன்னுடைய சாயல்ல தான் ஆதாம் ஏவாளை படைக்கிறாரு. ஆனா பிசாசு என்ன சொல்றான்? உனக்கு மறைக்கிறாரு, நீ இதை சாப்பிட்டன்னு நீ கடவுள் போல மாறிடுவ, அது வந்து ஆண்டவருக்கு விருப்பம் இல்ல. யாருக்கு புரியுது? இப்ப இந்த சந்தேகம் தான் அவனுக்குள்ள வருது, பயம் வருது, ஒரு மாதிரி வெக்கம் வருது. இப்ப இப்படி இந்த ஜெனரேஷன் வருது. இதுல இருந்து ஆதாம் ஏவாள்ல இருந்து வராங்க, எல்லாருக்குமே அது இருக்கு. இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், வெக்கம், பயம், சந்தேகம், கவலை, இது எல்லாம் ஆண்டவர் படைக்கும் போது ஏதேன் தோட்டத்துல இருந்ததா, இல்ல விழுந்து போனதுக்கு அப்புறம் வந்துச்சா? ஆஃப்டர் ஃபாலா பிஃபோர் ஃபாலா? சொல்லுங்க. ஆஃப்டர் ஃபாலா பிஃபோர் ஃபாலா? விழுந்ததுக்கு அப்புறம். சரி, விழுந்ததுக்கு அப்புறம்ங்கும் போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, விழுந்ததுக்கு அப்புறம் வந்ததுன்னா இப்ப இயேசு எதுக்கு வந்தாரு? இயேசு விழுந்து போனதை முன்னாடி மாத்திரக்கு தானே வந்தாரு. பிஃபோர் ஃபால்ல
காட்ஸ் பர்பஸ் என்னவோ அந்த இடத்த தானே இயேசு கொண்டு வந்திருக்கிறாரு. புரியுதா? இப்ப இயேசு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இது அப்ப டோட்டலாவே அந்த பார்வை கிடையாது நமக்கு. இப்போ இப்போ நீங்க வந்து சாமுவேல் எடுத்துக்கோங்க, இந்த தீர்க்கதரிசிங்க. அவங்க தீர்க்கதரிசிகளா இருந்தாலும் அவங்க எங்க தான் இருக்கிறாங்க? தே ஆர் நாட் இன் ஜீசஸ், தே ஆர் இன் ஆடம். யாருக்கு புரியுது? அவர்கள் இயேசுவுக்குள்ள இல்ல, அவங்க ஆதாம்குள்ள இருக்கிறாங்க. ஆதாம்குள்ள இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சூஸ் பண்றாரு, தீர்க்கதரிசியா கூப்பிடுறாரு. புரியுதுங்களா? சரி, ஆபிரகாம் ஏங்க ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ப்ராமிஸ் பண்றாரு, டேய் உனக்கு ஒரு பொன் பையனை கொடுப்பேன், உனக்கு குழந்தைய கொடுப்பேன்னு சொன்னாரா? அவன் ஏன் மனைவி வந்து சொல்றா, இல்லைங்க அவர் கொடுக்கறது எப்போ வேணாலும் கொடுக்கட்டும், எனக்கு ஒரு குழந்தை வேணும், என் வேலைக்காரியோட என்ன பண்ணுங்க, ஆமா நீங்க வந்து குழந்தை பெத்துக்கோங்க, எனக்கு பல குழந்தைய பெத்து கொடுங்கன்னு ஆகார் உருவாகிறா. சரி, ஆகார் என்ன ஆண்டவருடைய பிளானா சொல்லுங்க? ஆகார் ஆண்டவரா கொடுத்தாரு? அப்ப ஆகார் வந்து மனுஷன் தான் முடிவு பண்றான். ஏன்? ஏன்னா அவனுக்கு கிரைஸ்ட் கிடையாது, அவனுக்கு அந்த அந்த அனுபவம் கிடையாது. புரியுதுங்களா? கிடையாது. தாவீது அவன் அவனுடைய லைஃப்ல ஆண்டவர் அவனை அவ்வளவு இதா பயன்படுத்தி கொண்டு வராரு. ஆனால் தாவீது கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அனுபவம் கிடையாது அவனுக்கு. அவனுக்கு மேல அபிஷேகம் இருந்தாலும் அந்த அபிஷேகம் நிலையா இல்ல. அதனாலதான் பயம். தாவீதுக்கு ஆவியானவரை எடுத்துறாதீங்கன்னு ஜெபம் பண்றான். அவன் ஒரு பாவத்துல விழும்போது கூட அவனுக்கு வந்து அந்த அந்த பயத்துலதான் அந்த இதாகிறான். அந்த குழந்தை சாகுது, நிறைய விஷயங்கள். இவங்க ஏன் இதெல்லாம்னா, இவர்கள் அத்தனை பேரும் கிறிஸ்துவுக்குள் கிடையாது, இவர்கள் அத்தனை பேரும் ஆதாமுக்குள் இருந்தவர்கள். அப்போ அவருங்க எழுதின சுருள்கள்ல நீங்க எப்படி தேவனுடைய குணத்தை நீங்க ஃபுல்லா கண்டுபிடிக்க முடியுமா? அப்ப கண்டுபிடிக்க முடியுமா சொல்லுங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயேசு வர்றதுக்கு முன்னாடி இருந்த தீர்க்கதரிசிகளா இருக்கட்டு, எந்த யார் வேணாலும் இருக்கட்டு, ஐயோ யோசேப்பு பிரதர், எலியா பிரதர், எலிசா பிரதர், யாரா வேணாலும் இருக்கட்டும், அவர்கள் அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க. அவங்க ஆதாம்குள்ள இருந்தவங்க. அவங்களுக்குள்ள கோபம் இருந்துச்சு, அவங்களுக்குள்ள பழி வாங்குற குணம் இருந்துச்சு. எலியா வேணும், எலியாவின் அபிஷேகம். எலியா எவ்வளவு பழி வாங்குற கேரக்டர் உண்டு தெரியுமா உங்களுக்கு? பயங்கர பழி. எலிசா சாதாரண ஆள் கிடையாது. கோவம் வந்துச்சுன்னா ஃபயர்னா காலி, ஃபயர்னா காலிங்க. தாவீது இவ்வளவும் நம்ம தாவீதோட சில புலம்பல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஆண்டவரே அவங்கள என்ன பண்ணுங்க, விழுங்குங்க, அவங்கள அழிச்சிருங்க, அவங்க அறுப்புண்டு போகட்டும், விருப்புண்டு போகட்டும். சோ இவங்க யாருமே கிறிஸ்துவுக்குள்ள கிடையாது. அவங்க அப்படிதான் கடவுளை பார்த்தாங்க. அவங்க கடவுளை பார்த்ததே விழுந்து போன ஆதாமுக்குள்ள இருந்து பார்த்தாங்க. நீங்களும் நானும் புதிய உடன்படிக்கையில இயேசுக்குள் இருந்து தேவனை பார்க்கிறோம். இயேசு சொல்றாரு, என் பிதா என்னை விட்டு ஒரு நாளும் போக மாட்டாரு, என் பிதா என்னை அனுப்பினதே ரட்சிக்க தான் அனுப்பினாருங்கிறார். அப்ப நிறைய கிறிஸ்துவுக்குள்ள இருந்து பார்க்கிற பார்வை, பிதாவை பார்க்கிறது முக்கியம். அவர் பரிசேயர்ட்டையும் சதுசேயர்ட்டையும் சில விஷயங்களை அவங்களுக்கு புரியுற லாங்குவேஜ்ல பேசினாரு. அதை நம்ம தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறோம். அதனாலதான் இந்த 1-2-3 மே 1-2-3 கான்ஃபரன்ஸ்ல நிறைய விஷயங்கள், ஹவு டு டீகோட், வேதத்தை எப்படி பார்க்கிறது, எங்க இயேசு சொன்ன பேரபிள்ஸ் நிறைய இடத்துல இருக்கே, பிதா இப்படி பண்ண, அது ஏன் மாத்தி எழுதப்பட்டது, புரிஞ்சவங்க என்ன எழுதுனாங்க. ஸோ வேதம் வந்து தவறு கிடையாதுங்க, பைபிள் வந்து கெட்டது அப்படின்னு இல்லை. ஆனா எழுதுனவங்களுடைய மைண்ட் செட் அதுல இருக்கு. அதுக்குள்ள தேவன் உங்ககிட்ட பேசுவார், அதான் ஆவியானவர். சரியா? ஸோ அதனால தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஆவி, அசுத்த ஆவி, இப்படி இப்படி எல்லாம் அவங்க புரிதல் அப்படிதான் இருந்துச்சு. அந்த காலத்துல வாழ்ந்தவங்க அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, நல்லது நடந்தாலும் ஆண்டவர்கிட்ட இருந்தான், கெட்டது நடந்தாலும் ஆண்டவர்கிட்ட இருந்தான் வருவோம்னு நம்பினாங்க. இன்னைக்கும் சரி, இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் எல்லாரையும், இன்னைக்கு எத்தனை பேர் அதை நம்புறவங்க இருக்காங்களா இல்லையா? ஒரு ஆக்சிடென்ட் நடந்துட்டா போதும், தான் வீட்டுல யாருக்காவது, பாரு ஆண்டவர், நீ அன்னைக்கே நீ சொல்வார்த்தை கேட்கல, நீ கேட்கல, ஆண்டவர் பாரு உன்னை அடிச்சிட்டாருன்னுபாங்க. தன்னையே அப்படிதான் நினைப்பாங்க, எனக்கு ஆண்டவர் சரியான பாடம் கற்பித்தி கொடுத்தார். ஏன்னா நம்ம 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 ஆதாம்குள்ள உங்க மைண்ட் இருக்கிற வரைக்கும், ஆதாம் என்ன பயந்தான், அவமானமா நினைச்சான், தண்டனை பழி போடுறது. இப்ப ஆதாம்கிட்ட கேட்கிறாரு, நீ ஏன் அப்படி பண்ணனா, நீங்க கொடுத்த ஏவாள், நீங்க தானே கொடுத்தீங்க, அவதான் என்ன தப்பு பண்ண வச்சான்னுட்டான். பாருங்க, அவனால ஒத்துக்க முடியல, மத்தவங்கள பிளேம் பண்றான் பாருங்க. இந்த பிளேமிங் ஸ்பிரிட்டு, மத்தவங்கள குறை கண்டுபிடிக்கிறது, மத்தவங்கள இது பண்றது, பயப்படுறது, இது எல்லாமே ஆதாமுக்குள்ள உள்ள நேச்சர்.
நம்ம ஆதாம் லாஸ்ட் ஆதாம், ஏன்னா இன்னொரு ஆதாம் தேவையில்ல. கடைசி ஆதாம் யாரு? இயேசு. இயேசுக்குள்ள அது கிடையாது. அப்போ அவங்க எழுதின பழைய ஏற்பாடுல இருக்கிற எல்லாமே நீங்க இயேசு கிறிஸ்து பார்வையில பார்த்தா மட்டும்தான் ஓகே, இவங்க இப்படி எழுதியிருக்காங்க, ஆனா ஆண்டவர் என்ன பண்ணல? தீங்க கொடுக்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப எப்படி பிரதர் தீங்கு நடக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். கரெக்டா? எப்படி அப்போ தீங்கு நடக்கு? இந்த பாருங்க, ஆண்டவர் இந்த பூமியை படைக்கும் போது, நல்ல கவனமா கேளுங்க, இந்த பூமியை படைக்கும் போது பிரமாணங்களோட படைச்சது உண்மைதான். நன்மை தீமை, குட் பேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்து படைச்சது உண்மைதான். அந்த பிரமாணங்கள் வேலை செய்யுது. ஒரு மனுஷன் கெட்டதை விதைக்கிறானா, அந்த கெட்டது என்ன பண்ணுதுன்னா அது அவனுக்கு திருப்பி அடிக்குது. அது இல்லாம இல்ல, அது நடக்குது. இது எல்லாருக்கும் நடக்கும். ஒரு அது எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், நல்ல விஷயங்களை விதைக்கும் போது நல்ல விஷயங்களா இருப்பாங்க, கெட்டதை நினைக்கும் போது கெட்டது அவங்க வாழ்க்கையில நடக்கிறது. ஆனால் அந்த கெட்டது நடக்கணுங்கிற எண்ணம் தேவனுக்கு கிடையாது. ஆண்டவருடைய விருப்பம் நீ இப்படி போயிட்டு நீ கஷ்டப்படணும்டா அப்படின்னு நினைக்கிறவர் அல்ல. வேணாண்டான்ங்கிறார். ஏமா வேணாமா, நான் காப்பாத்துறேங்கிறார். ஒருவேளை போய் தப்பு பண்ணிடுறான், அப்ப தண்டனை அனுபவிக்கணுமா அப்படின்னா, தப்பு பண்ணிட்டான், ஆனா அப்பவும் ஆண்டவர் சான்ஸ் கொடுக்குறாரு. இப்பவாது என்கிட்ட வந்துடு. ஏன்னா ஆண்டவர்கிட்ட விடுதலை தான். ஆண்டவர்கிட்ட என்ன கிடையாது? குற்றப்படுத்துதல் கிடையாது. ஆண்டவர்கிட்ட நீ வேணான்னு சொல்றது இல்ல, நம்மளை குற்றப்படுத்தவோ, நம்மளை நீ தப்பு பண்ணிட்ட, நீ பாவம் பண்ணிட்ட, நீ அன்னைக்கு செஞ்ச பாவத்துலதான் இப்ப நீ கஷ்டப்படுற, இல்ல நீ செஞ்ச பாவத்துல உன் பிள்ளைங்க கஷ்டப்படுற, இப்படியெல்லாம் இயேசு சொல்ல மாட்டார். ஆனா பிரமாணம் இருக்கா? இருக்கு. உலகத்துல கர்மா இருக்கா? இருக்கு. சாபம் இருக்கா? இருக்கு. எல்லாமே இருக்கு. எல்லாமே அப்படித்தான் நடக்குது. ஆனால் விடுதலை செய்கிற தேவன் நம்ம அப்பா. அப்ப அவருக்குள்ள இருக்கிற நாம நாம வேதத்தை பார்க்கும்போது அப்படியெல்லாம் இருந்தாலும் பிதாவாகிய தேவன் அனுப்பல. ஏன்னா பைபிள்லயே நீங்க இதே சாமுவேலுக்கும் நாளாகமத்திலையும் ஒரே கதையில ஒண்ணு இருக்கும். தாவீதை பிசாசு ஏவினான்னு கடைசியா இருக்கும். முதல்ல பாத்தீங்கன்னா ஆண்டவர் அவனை என்ன சொன்னாருன்னு இருக்கும். அப்புறம் தான் அவன் புரிஞ்சுது ஆண்டவர் சொல்லல, அது பிசாசு சொன்னான்னு சொல்லி. ரெண்டாவது நாளாகமத்துல பாத்தீங்கன்னா த டெவில் டெம்டட் டேவிட் டூ அப்படின்னு இருக்கும். அவங்களுக்கு புரிதல் அப்புறம் தான் வருது. ஓஹோ, அது கடவுள் இல்லடா, அது பிசாசுடா. பிசாசு தான் அப்படி ஏவி இருக்கான். இப்போ ஒரு ஆக்சிடென்ட் வருதுன்னா அது யார் கடவுளா கொடுக்குறாரு? சொல்லுங்க, பிசாசு. வியாதி யாரு கொடுக்குறா? கடவுள் கிடையாது, பிசாசு. கடனை கொடுத்து கொடுத்து கடன்ல மாட்டி வைக்கிறது யாரு? பிதா இல்ல, சொல்லுங்க, டெவில். அப்போ பிசாசுன்னு ஒரு ஸ்பிரிட் என்ன பண்ணுது? நெகட்டிவா உருவாகுது. அப்போ ஆண்டவர் நல்லவர் தான். அதனால பைபிள் வாசிக்கும் போதும் சரி, நீங்க படிக்கும் போதும் அவர் நல்லவர், அவர் நல்லவர் தான். தேவன் எப்பவுமே நல்லவரா தான் இருக்கிறாருங்க பார்வையில பார்க்கும்போது நீங்க அதுல ஆண்டவரை கண்டுபிடிப்பீங்க. ஆண்டவரை அதுல ஒன்னொன்னும் பார்ப்பீங்க. அவங்க புரிந்தல் வேறையா இருந்தது, அவ்வளவுதான். இன்னைக்குமே நீங்க பாருங்க, சில ஊழியக்காரங்க ஆண்டவர் பெரிய ஹிட்லர் மாதிரி தான் பிரசன்ட் பண்றாங்க. ஆண்டவரை ஒரு அடியாளா பயன்படுத்துறவங்களும் இருக்கிறாங்க. ஏதாவது நடந்துட்டா போதும், ஆண்டவரே இவர்களை போய் என்ன பண்ணுங்க, அதம் பண்ணுங்க ஆண்டவரே, வதம் பண்ணுங்க ஆண்டவரேங்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த ஆண்டவரை கூப்பிடுறாங்கன்னு தெரியல. வதம் பண்ணுகிற, கெடுக்கிற, பழி வாங்குறது ஆண்டவர் இல்ல, பிசாசு. அவங்க பிசாசு தான் ஆண்டவர்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க? ப்ரே பண்ணிருக்காங்க. ஜீசஸ் சொல்லுவாரு, உங்கள் பிதா யாரு? பொய், பொய்க்கு பிதாவா இருக்கிறான மாதிரி ஜனங்க அறியாமையில நீங்க ஆண்டவரை கடவுளை வேற மாதிரி போர்ட்ரைட் பண்ணிட்டாங்க. சிம்பிள். நான் என்ன சொல்றேன்னா, பர்சனலா அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு போகாதீங்க, தயவு செஞ்சு போகாதீங்க, கேட்கவும் செய்யாதீங்க. உங்களை மீறியே ஆண்டவர் கெட்டவர், ஆண்டவர் தண்டிக்கிறவர், இப்படிங்கிற எண்ணம் வரும். ஏன்னா நம்ம நம்ம அப்பா அம்மா நம்மளை அடிச்சு பார்த்துருக்கோம், நம்ம அப்பா அம்மா நம்மளை எப்பவுமே பழி வாங்கி பார்த்துருக்குறோம். யாருமே அன்கண்டிஷனலா நம்மளை நேசிச்சு நம்ம பார்த்ததே கிடையாது. நம்மளால ஏதாவது பிரயோஜனம் இருக்கானா தான் நம்ம கிட்ட பழகுவாங்க. இதை நம்ம பார்த்து 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 வளர்ந்தனால, பழகுனனால, நம்மளால ஆண்டவர் எப்படி அன்கண்டிஷனலா என்ன நேசிப்பாரு, ஆண்டவர் எப்படி நான் செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுக்காம எப்படி இருப்பாரு, அப்போ அவர் கொடுப்பார் தானே அப்படின்னு நம்மளால அதை என்ன பண்ண முடியல, ஏத்துக்க முடியல. ஆனா ஏத்துக்கிட்டோம்னா அது பெரிய கிஃப்ட், ரெவலேஷன். அவர்கிட்ட இருந்து வரலைங்க தண்டனைன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். இது ஏதோ அதுக்கு ஆயிரம் காரணம் இருக்கலாம், ஆனா நான் நல்லா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் இயேசு. ஏமே, புரிஞ்சுதா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? சிஸ்டர் கேட்ட கேள்வி ரொம்ப சூப்பரான கேள்வி. பட் ஆன்சர் இதுதான், ஆண்டவர் நல்லவர் தான். ஏமே, யாராருக்காவது இது ரிலேட்டட் டவுட் இருக்கா? கேளுங்க.
பிரதர் ஒரு டவுட். நம்ம சொல்லுங்க. இப்போ வெளிப்படுத்தின சுவிசேஷம் வாசிக்கிறோம் இல்லைங்களா? வாசிக்கிறோம். அதுல வந்து 2வது அதிகாரத்துல ஒவ்வொரு சபைக்கு ஆண்டவர் எழுதுறப்போ ஆ உன்னிடத்தில் குறை உண்டு குறை உண்டுன்னு சொல்றாரு இல்லைங்களா? எழுதியிருக்கிறாங்க இல்லையா? அப்போ ஆமா. நம்ம கர்த்தருக்குள்ள பூரணமா இருக்கிறோம்னு நம்ம அறிக்கையிடுறோம், பூரணமா இருக்கிறோம்னு நம்புறோம். ஆனா அதை வாசிக்கும் போது நம்ம கிட்ட குறை இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது இல்லையா பிரதர்? ஆ அதை எப்படி நம்ம அதை எடுத்துக்கணும்? ஓகே, சூப்பர் சூப்பர். பதில் சொல்றேன் சிஸ்டர், கண்டிப்பா சொல்றேன். ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா சிஸ்டர் கேட்ட கேள்வியும் ரொம்ப சூப்பரான கேள்விதான். வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கே நிறைய இருக்கு. இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய வெளிப்படுத்தின உள்ள போனீங்கன்னா இன்னும் டீட்டெயிலா இருக்கு. பைபிள் எடுத்துட்டீங்கன்னா இப்போ இதை வந்து 10 நிமிஷத்துல என்னால சொல்ல முடியுமான்னு தெரியாது. ஆனா 10 நிமிஷத்துல சொல்ல ட்ரை பண்றேன். கவனமா கேளுங்க. ஏற்கனவே இதை நான் டீச் பண்ணியிருக்கேன். நம்ம கான்ஃபரன்ஸ்ல இதெல்லாம் நான் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம டீச் பண்ணோம். அதனாலதான் கான்ஃபரன்ஸ்லாம் நீங்க வர்றவங்க எல்லாம் அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறதே அதனாலதான். ஓகே, சரி. சரி, வேதத்துல வரலாறு இருக்கு, புலம்பல்கள் இருக்கு, தேவன் செய்த காரியம் இருக்கு, மனுஷங்க செஞ்ச காரியம் இருக்கு, நிறைய பேர் ஆண்டவரை பத்தி பாடின பாட்டு இருக்கு, அழுது புலம்புன புலம்பல்கள் இருக்கு. இப்படி வேதத்துல எல்லாமே இருக்கு. புரிஞ்சுக்கோங்க, எல்லாமே இருக்கு. அதே மாதிரி நியூ டெஸ்டமெண்ட் எடுத்துட்டீங்கன்னா, புதிய உடன்படிக்கை எடுத்துட்டீங்கன்னா என்னெல்லாம் இருக்கு தெரியுமா? நிறைய பேர் தெரியுமா தெரியாது. ஏன்னா நீங்க ஒருவேளை யார் பாஸ்டர்கிட்ட கேட்டிருப்பீங்களோ அவங்க சொன்னது தெரியும். அவருக்கு என்ன தெரியுமோ அது தெரியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப எனக்கு கூட எல்லாம் தெரியுமானா இல்ல, நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த சொல்றேன். ஆண்டவர் நல்லவர் தான்ங்கிறதுல பார்த்த விஷயத்த சொல்றேன். சரி, சுவிசேஷம் இருக்கு, இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை வரலாறு, அப்போஸ்தலர் எப்படி இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் அப்போஸ்தலர்கள் ஊழியம் பண்ணாங்கன்னு இருக்கு. அதுக்கப்புறம் நிருபங்கள். இந்த நிருபங்கள் என்னன்னா, இந்த அப்போஸ்தலர்கள் தங்களுடைய ஃபெலோஷிப்புக்கு, இப்ப நான் இருக்கேன், இப்போ என் ஃபெலோஷிப்ல நீங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. இப்ப நான் வந்து ஒரு ஊருக்கு போறேன், உங்களை நான் பார்க்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் வந்து உதாரணத்துக்கு நான் இப்போ 1 மாசம் அமெரிக்கால நான் ஊழியம் பண்ணிட்டு இருக்கேன், ஓகேயா? பட் இங்க வந்து என் ஃபெலோஷிப்ல ஒன்னொன்னு நடக்குது. இங்க எனக்கு நான் வந்து சில லீடர்ஸ் வச்சிருக்கிறேன், சிம்பிள் லீடர்ஸ் வச்சிருக்கிறேன். இப்போ இப்ப நான் வந்து இல்ல சொன்ன, இப்ப நான் என்ன பண்ணுவேன், லீடர்ஸ்க்கு கேட்கறேன்னு வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ அவங்க சொல்லுவாங்க, பிரதர் இப்போ அந்த மீட்டிங்ல எப்படி இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, இது அப்போ நான் பதில் சொல்லுவேன் இல்லையா? இதுதான் நிருபங்கள். நிருபங்கள் வந்து பவுல், பேதுரு இவங்க எல்லாம் தான் ஊழியம் பண்ண அந்த பீப்புளுக்கு வந்து பதில் சொல்ற காரியம் தான், லெட்டர்ஸ் தான். இது இது கடிதங்கள், ஓகேயா? இந்த மாதிரி ஒன்னொன்னு இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம்னு ஒண்ணு இருக்குல்ல, இதை யார் எழுதுறா? முதல்ல யாருங்க எழுதுறா? யார் எழுதுறா? இயேசுவினுடைய டிசைபிள் பேர் என்ன தெரியுமா? யோவான், ஜான். ஓகே, சோ ஜான் எழுதுறாரு. இவர் 7 சபைகளுக்கு எழுதுறாரு. நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த யோவான் வந்து கடைசியா இதுவும் சொல்லப்படுது, அவர் தான் கடைசியா ரொம்ப வருஷம் வாழ்ந்து மரித்தவர் அப்படின்னு சொல்லு. பத்மோ தீவுல இவரை கொண்டு போட்டிருக்காங்க, உடம்பெல்லாம் எரிச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துலயும் உயிரோட இருந்தாரு. இப்ப கூட அவர் மரித்தாரா இல்லையா அப்படிங்கிறது நிறைய ஒரு டிபேட்டே இருக்கு. நிறைய விஷயங்கள் இப்படிதான் அப்படிதான்ங்கிற மாதிரி இருக்கு. சரி, ஆனா யோவான் தான் எழுதுறாரு வெளிப்படுத்துற விசேஷம். இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த வெளிப்படுத்தின விசேஷம் இத இன்னைக்கு நிறைய பேர் பிரசங்கம் பண்றாங்க, நிறைய பேர் டீச் பண்றாங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துல எழுதப்பட்டிருக்கு எழுதப்பட்டிருக்கு எழுதப்பட்டிருக்கு. அது எழுதப்பட்டிருக்குது உண்மைதான். ஆனா இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எப்ப எழுதப்பட்டது, யாருக்கு எழுதப்பட்டது? யோவான் வாழ்ந்த காலத்தில் இருந்த சபைகளுக்கு எழுதப்பட்டதா, இல்ல 2025 இருக்கிற சபைக்கு எழுதப்பட்டதா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, சொல்லுங்களேன். யாராவது பதில் கூறுங்க. யோவான் எழுதும் போது 2025 கழிச்சு இந்த மாதிரி இந்த சபை, பிஜி சபை, ஆஜி சபை, ஈஜி சபை, அந்த சபைகளுக்கு எழுதினாரா, இல்ல அந்த காலகட்டத்துல அங்க இருக்கிற சபைகளுக்கு அவர் எழுதினாரா? இது இது பேசிக்கா புரிஞ்சுக்கணும், இதை நல்லாவே புரிஞ்சுக்கணும். யோவான் எழுதும் போது நான் வந்து இப்ப இது வந்து பத்திரமா வச்சுக்கோங்கப்பா, இன்னும் கம்ப்யூட்டர் காலம் வரும், சினிமா காலம் வரும், அந்த பாவம் பெருகும், அவங்களுக்கு தான் நான் எழுதியிருக்கேன் அப்படின்னா எழுதினாரு? அப்படிலாம் கிடையாது. அவர் அந்த காலகட்டத்துல வாழ்ந்த சபைகளுக்கு எழுதினாரு. ஓகேங்களா? அடுத்தது வெளிப்படுத்தின விசேஷத்துல நிறைய விஷயங்கள் நமக்கு புரியாது.
மிருகம் வரும், இது இருக்கும், அது இருக்கும். யாராவது வாசிச்சிருக்கீங்களா? எல்லாம் வாசிங்க, கண்டிப்பா புரியாது. நமக்கு மொத்த இது புரியாம இடையில சில வசனங்களை வச்சுட்டு பிரசங்கம் பண்ணுவாங்க நிறைய பேர். அது மொத்தமும் புரியாது. நீங்க போய் இந்த பிரசங்கம் பண்றவங்கள வெறும் வீடியோல மட்டும் பார்க்காதீங்க. அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு உள்ள இருக்கிறது கேள்வி கேளுங்க, முழிப்பாங்க. ஏன்னா அது எழுதப்பட்டது வந்து உவமைகளாகவும் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் அப்படின்பாங்க. இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். இப்போ எப்படின்னா, யோவான் வந்து எழுதும்போது அதை வாசிக்கிறவங்களுக்கு புரியணுமே தவிர, இதை வேற யார் வாசிச்சாலும் மற்றவங்க, இவர் எழுதாதவங்களுக்கு அது என்ன பண்ணக்கூடாது, புரியவே கூடாது. அப்படிதான் எழுதினாரு. வாசிக்கிறவங்களுக்கு புரியும். இப்போ வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அப்படின்னு எழுதியிருப்பாரு. கடைசி காலத்தில் வானமும் பூமியும் ஒளிந்து போகும்னு எழுதியிருக்கிறாரு. பார்த்திருக்கீங்களா? யாரெல்லாம் பார்த்திருக்கீங்க? வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல வானமும் பூமியும் ஒளிந்து போகும்னு இருக்கு. கரெக்டா? என்ன சொல்றாரு? இது என்ன பிரசங்கம் நம்ம கேட்கிறோம்? இன்னைக்கு பாக்குற பூமி என்ன ஆகும்? ஒளிஞ்சு போகும்னு இருக்கா? வானம் என்ன ஆகும்? நீ பாக்குற பூமியும் வானமும் ஒளியும் தானே. எத்தனை பேர் பிலீவ் பண்றீங்க இன்னைக்கு இருக்கிற பூமி, இன்னைக்கு இருக்கிற வானம் இதெல்லாம் ஒரு நாள் இல்லாம போகும், இதுக்கெல்லாம் பிரசங்கம் பண்றாங்கன்னு? ஏன்னா நமக்கு தெரியாது. நமக்கு என்ன தெரியாது? அவர் என்ன எழுதுனாரும் தெரியாது. நம்ம நினைச்சுக்கோம், ஓ வானம் சொல்லியிருக்காரு, பூமி சொல்லியிருக்கே. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் எழுதுன குரூப்புக்கு தெரியும். வானம் பூமி அப்படின்னா ஹெவன் எர்த் அப்படின்னு சொன்னா அது எருசலேம் ஆலயத்தை குறிக்கிறது. நல்லா பாருங்க, சாலோமன் கட்டின சாலோமனுடைய ஆலயம் எருசலேம்ல இருக்கு. அந்த காலகட்டத்தில் அந்த ஆலயத்தை யூதர்கள் அதை நம்பினாங்களே தவிர இயேசுவை நம்பவில்லை. பெரிய சப்ஜெக்ட், ஆனா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். அந்த காலத்துல இயேசு மெசியாவை அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததுனால அவங்க சாலோமன் கட்டின ஆலயத்தையே பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, விக்கிரகம் மாதிரி பிடிச்சாங்க. அப்பந்தான் இயேசு சொன்னார், ஞாபகம் இருக்கா? இந்த ஆலயத்தை கட்டி 3 நாள்ல நான் என்ன பண்ணுவேன், ஆலயத்தை எழுப்புவேன்னாரு. எதை இடிப்பேன்னு சொன்னாரு? அவருடைய சரீரம் இதாகி எழும்புனால. ஆனா அவர் எதை சொன்னார்னா, சாலமனுடைய ஆலயம் இடிஞ்சு விழுந்தாலும் 3வது நாள் ஆலயத்தை கட்டுவேன். அப்ப அவங்க யோசிச்சாங்க, எப்படி சாலமன் ஆலயம் கட்டுறதுக்கு அத்தனை வருஷம் ஆச்சே, அதை இடிச்சிட்டு எப்படி 3 நாள்ல கட்ட முடியும்? ஆனா இயேசு சொன்னது அதை சொல்லல. சாலமன் ஆலயத்தை இடிச்சிருவேன், ஆனா நான் கட்டுகிற ஆலயம்னா என்ன? தேவன் தங்குகிறது. அவர் தன்னுடைய சரீரத்தை சொல்றாரு. தன்னுடைய சரீரம், கிறிஸ்துவின் சரீரம் தான் நீங்களும் நானும். நாமெல்லாம் அவருடைய சரீரத்தின் அங்கம். சோ நம்ம உடம்பு தான் அவருடைய ஆலயம். யாருக்கெல்லாம் புரியுது? அது அவங்களுக்கு புரியல. சோ யோவான் எழுதுறாரு, வானமும் பூமியும் ஒளியும்ங்கிறாரு. அது என்ன சொல்றாருன்னா, எப்பா ரோமர்கள் வரப்போறாங்க, அந்த AD 70 நடக்கிற கதை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்பட்ட ஆண்டு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம், ஆஃப்டர் த டெத் ஆஃப் ஜீசஸ், AD 63 to 64க்குள்ள இதை சொல்றாங்க. 63ல எழுதுறாரு. கரெக்ட், 63 அந்த காலகட்டத்தில் எழுதுறாரு. ஆனால் இதை நிறைய பேர் மாத்திட்டாங்க. இல்ல அவர் 100 வருஷம் வாழ்ந்தாரு யோவான், அவரு அதுக்கப்புறம் தான் எழுதினாரு. இல்ல அது நீங்க பாத்தீங்கன்னா அந்த டைம்ல 63ல அவர் எழுதுறாரு. அது ஆனா அந்த அவர் சொன்ன அத்தனையும் நடந்துச்சு. வானமும் பூமி ஒளிந்துதா அப்படின்னா என்ன? வானம் பூமி எருசலேம்ல இருக்கிற சாலோமனுடைய ஆலயம். அதை AD 70ல இயேசு கிறிஸ்து மரித்து அந்த சிலுவைக்கு அப்புறம் 70 வருஷம் கழிச்சு ரோமர்கள் வந்து எருசலேம் அழித்து சாலமனுடைய ஆலயத்தை ஒரு கல்லுக்கு மேல ஒரு கல் இல்லாதபடி இடித்து போட்டார்கள். நீங்க யூடியூப்ல போய் பாருங்க, ஹிஸ்டரியை போய் பாருங்க, வரலாறு, இது உண்மையா நடந்த சம்பவம். அந்த நேரத்துல ரத்தமாக கொட்டப்பட்டது. இதுவரைக்கும் இல்லாத அழிவு அன்னைக்கு இருந்தது. அந்த வான் பண்ணி தான் எப்பா 1070வது ஆண்டுல இந்த மாதிரி நடக்கும், அதை வந்து யோவான் எச்சரிக்கிறார். அந்த 7 சபைக்கு சொல்றாரு, தயவு செஞ்சு இயேசுவை ஏத்துக்கோங்க. இயேசுவை, ஏன்னா அவங்க எல்லாம் மெசியாவை ஏற்றுக்கொள்ளாத குரூப் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு சொல்லப்பட்டது. நீங்களும் நானும் புதிய உடன்படிக்கையில கிறிஸ்துவின் ஆவியில நிரம்பி இருக்கிறோம். இது நமக்கு சொல்லப்படவில்லை. புரிஞ்சுக்கணும். இது நிறைய பேர் இவ்வளோ விஷயத்த இன்னைக்கு ப்ரீச் பண்ற பாஸ்டர்களுக்கு தெரியாது, ஹிஸ்டரி தெரியாது. அவங்க ஏதோ புக்கை படிச்சு பிரசங்கம் பண்ணுவாங்க, அவங்க பாஸ்டர் சொன்னதை வச்சு பிரசங்கம் பண்ணுவாங்க. இப்படியே போனீங்கன்னா யாருக்கும் அதனுடைய அடியாளம் தெரியாது. இது முடிந்த காரியம். வெளிப்படுத்தின விசேஷம் நடக்க போற காரியம் அல்ல,
நடந்து முடிந்த காரியம். புரிஞ்சுக்கணும். சில காரியங்கள் ப்ராஃபட்டிக்கலா ஆண்டவர் வருகையோ ஆண்டவருடைய இது அது வந்து அடுத்த அவருடைய இது புரிதல்ல இருக்கு. ஆனால் அதுல இருக்கிற காரியம் இப்படி இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு வெளிப்படுத்தின விசேஷத்தை தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். தெளிவா அது என்னுடைய அடிப்படை புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம ஃப்ரீயா இருக்க முடியும். இல்ல அதை வச்சு என் டைம் மெசேஜ் கடைசி கால சத்தியம்னு போய் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா பயமும் இருக்கும், திகிலும் இருக்கும், உங்களுக்கு நம்பிக்கையே இருக்காது வாழ்க்கையில. ஆமென். யாருக்கெல்லாம் புரியுது? பெரிய சப்ஜெக்ட் விட்டா நம்ம நிறைய இதெல்லாம் ஏற்கனவே டீச் பண்ணியிருக்கேன் நிறைய இடத்துல கான்ஃபரன்ஸ்ல. இப்போ மே 1, 2, 3லயுமே இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா செகண்ட் கமிங் என்ன, ஹெல் ஹெல் பத்தி இயேசு என்ன சொன்னாரு, இது எல்லாமே திருப்பி டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணுவோம் கண்டிப்பா. ஸோ புரிஞ்சுக்கோங்க, அவர் நல்லவர் தான். ரெண்டாவது, மனுஷங்க நமக்குள்ள குறைவுகள் இருக்கா, நமக்குள்ள இன்கம்ப்ளீட்னஸ் இருக்கா? இருக்கு இருக்கு. சொல்லுங்க எல்லாரும். ஐ ஹாவ் சொல்லுங்க, டைப் பண்ணுங்க பார்க்கலாம். குறை இருக்கா? ஆமா இருக்கு. சொல்லுங்க, என்கிட்ட குறை இருக்கா? இருக்கு. சொல்லுங்களேன். ஏங்க நீங்க பூரணமா? குறை இருக்கா? இருக்கு இருக்கு. ஆனா நிறைவான இயேசு எனக்குள்ள இருக்கிறார். அதை மட்டும் சொல்லுங்க. நிறைவான இயேசு எனக்குள்ள இருக்கிறார். நீங்க இந்த இடத்துக்கு வரணும். இதுதான், இதை நம்புறதுதான் பூரண புருஷராகிறது. ஏன்னா அந்த நிறைவான இயேசு இருக்கிறாரு போது அந்த நிறைவு உங்கள்கிட்ட இருந்து நிரம்பி வழியும். நீங்க நீங்க வந்து இப்ப நான் எல்லாரும் கேட்கிறேன், நம்ம பரிசுத்தமா யோசிக்கிறோம், பரிசுத்தமா இருக்கேன் பிரதர், பரிசுத்தமா. சரி, உங்க பரிசுத்தம் எத்தனை நாள் வரும் நினைக்கிறீங்க? பிரதர், நான் வந்து பரிசுத்தமா 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 என்ன பாத்துக்கிறேன், என் வாயில தப்பு பண்ண மாட்டேன், கண்ணுல தப்பு பண்ண மாட்டேன், காதுல கெட்டதே கேட்க மாட்டேன், நான் பரிசுத்தம் எத்தனை நாளுங்க? எவ்வளவு நாள் நீங்க நினைக்கிறீங்க? வேலிடிட்டி இருக்கா? முடியாது. இல்லைங்க. அதனாலதான் இயேசு வந்தார், அவருக்கு தெரியும். சோ அதான் ஃபெலோஷிப். அவரோட இருக்கிற உறவுல அவருக்கு ஒவ்வொரு தடவை நமக்கு ஏதாவது நம்ம விழும்பொழுதோ நம்ம வந்து கஷ்டப்படும் போதோ அப்புறம் சொல்லுவாரு, அப்பா இருக்கேன், நான் இருக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற? சரி, இப்ப நம்ம பிள்ளைங்க இருக்காங்க. இப்போ குழந்தைய பாத்திருக்கீங்களா? நீங்க ஒரு பிளேட்ல சாப்பாடை போட்டு சாப்பிடுன்னு சொல்றீங்க, கீழே சிந்தாம சாப்பிடணும் அப்படிங்கிறீங்க. ஆனா குழந்தைய சாப்பிடும் போது என்ன பண்ணும்? அந்த இடம் ஃபுல்லா சிந்தும். நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏய், நான் சொல்லிட்டேன், நீ கேட்க மாட்டேங்கிற, எடு கம்ப, எடு சப்பாத்தி கட்டை, எடு அடி அப்படி நான் சொல்லுவீங்க. சரி, என்னதான் நம்ம சொல்லி அதை செய்யலனாலும் நம்ம கிளீன் பண்ணுவோம். கரெக்டா? உங்க பிள்ளைங்களை என்ன பண்ணுவீங்க? சுத்தம் பண்ணுவீங்களா? சொல்லுங்களேன். பண்ண மாட்டீங்களா? நான்லாம் சுத்தம் பண்ண மாட்டேன், அப்படியே அப்படியே போய் தூங்கு. என்னதான் ஆனாலும் நம்ம பிள்ளைங்க, இப்ப நீங்க சொல்றீங்க வெளியே விளையாடாத, அங்க போகாதங்கிறீங்க, பிள்ளை போய் ஓடி போய் விழுந்துடுறான். இப்போ நம்ம பிள்ளைங்க, நீ சொல்றீங்க இப்படிலாம் ஓடாதம்மா, அங்கெல்லாம் போகாதமான்னு சொல்றீங்க, போய் குழந்தை அடிபட்டுடுச்சு. இப்ப நீங்க பாக்குறீங்க, உடனே ஏய் நான் சொன்னேன்ல, நீ கேட்கல, அவனை வாடான்னு சொல்லி இன்னும் 4 அடி அடிப்பீங்கன்னா நீங்க ஆதாமுக்குள்ள இருக்கிறீங்க. இப்போ உங்க பிள்ளைங்க ஒரு தப்பு பண்ணுது, ஆனா நீங்க திருப்பி அடி அடின்னு அடிக்கிறீங்கன்னா எங்க இருந்து நீங்க ஆப்ரேட் ஆகுறீங்க? ஆதாம்கிட்ட இருந்து ஆப்ரேட் ஆகுறீங்க. ஏன்னா ஆதாமுக்கு அந்த எண்ணம் இருக்கும், கோபம் இருக்கும், எரிச்சல் இருக்கும். ஆனா கிறிஸ்துவின் பிரசன்ஸ்ல, கிறிஸ்துவுக்குள்ள உங்க மைண்ட் இருந்தா, சரிடா வாடா வாடா, என்னடா நீ சொல்ல சொல்ல கேட்க மாட்டேங்கிறிய, சே வா, சரி வா கழுவலாம். என்ன பண்ணுவீங்க? ஹீல் பண்ணுவீங்க. சொல்லுங்க, ஹீலிங். சொல்லுங்க, ஹீலிங். சுகமாக்குறது. சுகமாக்குறது. அடுத்தது என்ன? சுத்தம் பண்றது. சோ நம்மளை சுத்தம் பண்ணுவார். எல்லாரும் சொல்லுங்க, என்ன சுத்தம் பண்ணுவார், என்ன சுகமாக்குவார். புரியுதுங்களா? என்ன தள்ள மாட்டார். ஆண்டவர் நம்மளை என்னைக்குமே, நான் சொல்றேங்க, நம்ம கிட்ட அழுக்கு இருக்கு, நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா, நீங்க ஆண்டவர் பிரசன்ஸை விட்டு போயிடாதீங்க. எசப்பா அப்படின்னு வாங்க, அவர் உங்களை சுத்தம் பண்ண ஆரம்பிப்பார், உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார், உங்களை பலப்படுத்துவார். இது வந்து ஒரு நாள்ல முடியறது இல்ல பிரதர். நான் வந்து கம்ப்ளீட் ஆயிடணும். ஆமா ஆகும், அது ஒரு டே வச்சிருக்கிறாரு. நம்ம சரீரம் ரட்சிக்கப்படும். நம்ம சரீரம் ரட்சிக்கப்படலைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். உங்க பாடி இட்ஸ் நாட் சேவ்டு. இந்த சரீரத்தின் ரட்சிப்பு இம்மார்டாலிட்டி, சாகாமை. அது வரும்போது உங்களுக்கு இந்த கெட்டதுங்கிற ஒரு சப்ஜெக்டே கிடையாது. இப்போ பயாலஜி குரூப் எடுப்பாங்கல்ல 12th ஸ்டாண்டர்ட்ல, பயோ குரூப் தெரியுமா? பயாலஜி. இவங்க மேக்ஸ பத்தி கவலைப்படுவாங்களா? சொல்லுங்களேன். இப்போ நம்ம வீட்டுல பிள்ளைங்க 12th எழுதுறாங்க, 12th எக்ஸாம்னு வச்சுக்கோமே, அவங்க பயாலஜி குரூப். இவங்க வந்து நீங்க சொல்றீங்க, இங்க பாரு மேக்ஸ் சாதாரணமா இல்ல, கொஸ்டின்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். கொஸ்டின் அவங்க என்ன பண்ணுவாங்க? சிரிப்பாங்க, அப்படிதானே? அவங்க என்ன சொல்லுவாங்க?
நான் வந்து பயாலஜி குரூப், என்கிட்ட போய் மேக்ஸ பத்தி பேசாதீங்க. மேக்ஸ் என் சிலபஸ்லயே கிடையாது, என் சப்ஜெக்டே கிடையாது. அதே போலதான் நம்ம சரீரம் ரட்சிக்கப்படும் போது, நம்ம இமாச்சலா ஆண்டவர் அந்த அதுக்குள்ள நம்மளை கொண்டு போகும்போது, இங்க பாவம் கீவம் அப்படின்னு ஒண்ணு அந்த சப்ஜெக்டே கிடையாது. புரியுதா? ஆனா மேக்ஸ் பயாலஜி குரூப்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் இருக்கு. புரியுதுங்களா? சோ இன்னைக்கு நம்மளுடைய சரீரம் ரட்சிக்கப்படாதனாலதான் இந்த டைம் லைனுக்குள்ள இருக்கிறோம். இங்க நமக்கு இருக்கு, சுத்தி நெருங்கி நிற்கிற பாவம் இருக்கு. ஆனா அதை தொடாம அதுல போகாம நம்மளை காத்துக்கிறது ஆண்டவர். அது எப்படி நடக்குதுன்னா, அவரோட இருக்கிற ஃபெலோஷிப்ல நடக்குது, உறவுல நடக்குது, ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிறதுல நடக்குது, நம்ம கம்யூனிட்டியில. அதனாலதான் தனியா இருக்காதீங்கிறது. நீங்க எப்பவுமே ஃபெலோஷிப்ல இருக்கணும். ஏங்க டெய்லி மார்னிங் ப்ரேயர், நைட், இதெல்லாம் ஏன்னா நம்மளை மீறிய அந்த ஒரு ஃபெலோஷிப்ல கனெக்ஷனா இருக்கும்போது நம்ம பலப்பட்டு கொண்டே இருப்போம். ஒரு நாள் சரியாகிறது இல்லைங்க. நீங்க நான் கம்ப்ளீட் ஆயிட்டேன் அப்படின்னு இன்னும் ஒரு 3 நாள் இருப்பீங்க. 4வது நாள் ஏதாவது செஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி ஏதாவது மைண்ட்லயோ அப்படி வந்து, இல்ல கோவப்படுறீங்க, கில்ட் கான்சியஸ் வந்துடும், உங்களை மீறி குற்ற உணர்வு வந்துடும். சோ இல்ல, ஆண்டவர் என்ன ஒவ்வொரு நாளும் என்ன அழகா நடத்துறாரு அப்படின்னு உங்க புரிதல் வந்துட்டா உங்களுக்கு குற்ற உணர்வு வராது. ஆண்டவருடைய அன்பை அணைக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏசப்பா எவ்வளவு நல்லவர். நான் எப்பவுமே சொல்லுவேன் நிறைய பேருக்கு, இப்போ சிஸ்டர் சொன்னாங்க நமக்கு குறைவுன்னு தோணுதே அப்படின்னு. இப்ப நிறைய பேரு நம்ம மனசுல தோணுங்கிறதுனால நீங்க பாவி கிடையாது. யாருக்கெல்லாம் புரியுது? இப்போ டெம்டேஷன் வருது, நீ ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம இடறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை மீறி ஒரு 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 டெம்டேஷன் வருது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்க இருக்கீங்க, உங்களை மீறிய திடீர்னு யார் மேலேயாவது பொறாம வருது, டக்குன்னு என்ன மீறியே அவங்க மேல ஒரு இது வருது பிரதர் அப்படின்னா, அது வருதுங்கிறது பாவம் கிடையாதுங்க. அதை நீ உடனே நான் பாவி அப்படின்னு நினைச்சாங்க, ஐயோ எனக்கு ஏன் அப்படி வருதுன்னு இல்ல. அந்த எமோஷனல் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த செகண்ட் நீங்க அவங்க அப்பா கூட இருக்காரு, அப்பா கிட்ட சொல்லலாம், ஏசப்பா எனக்கு இந்த மாதிரி தோணுது ஏசப்பா. ஆவியானவர்கிட்ட பேசலாம், எனக்கு இந்த மாதிரி அவங்கள நினைக்கும் போது கோவம் வருது, இல்ல அவங்கள நினைக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, என் மாமியாரை நினைச்சா இப்படி இருக்கு, என் மருமகளை நினைச்சா ஒரு அப்படிலாம் வருது. நீங்க ஏசப்பாட்ட அதை பத்தி பேசி பாருங்களேன், அவர் உங்களை அப்படியே வெளியே கொண்டு வருவாரு. நம்ம அதை பேசுறது கிடையாது. நம்ம வந்து நம்ம எமோஷன்ல என்ன பண்றோம், ஓ உடனே வெளிக்காட்ட ஆரம்பிச்சோம். இப்ப லஸ்ட்டுமே அதான். இப்ப இச்சையில விழுறாங்க நிறைய பேர், இச்சையில விழுறாங்க. ஒரு ஒரு இச்சையான ஒரு டெம்டேஷனா ஒரு விஷயம் வர்றது பிரச்சனை இல்லை, அது எல்லாருக்குமே வரும். ஆனா உடனே ஏசப்பா எனக்குள்ள இந்த மாதிரி ஒண்ணு தோணுது, எனக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் வருது, எனக்குள்ள இப்படி ஒரு கற்பனை வருது, எனக்குள்ள இப்படி நீங்க அவர்கிட்ட பேச ஆரம்பிங்க, நீங்க விடுதலை ஆயிருவீங்க. எந்த விஷயம் நீங்க கஷ்டப்படுற மாதிரி ஃபீல் ஆகுதோ அதை தேவனோடு உறவாட 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 அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ள லைஃப்ல மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். நீங்க விடுதலை ஆயிருவீங்க. நானா நம்ம மதம் என்ன சொல்லி கொடுத்துருக்குன்னா, உன் சிந்தையில கெட்டது வந்தா ஆண்டவர் உன்னை விட்டு போயிடுவாரு, நீ கெட்டதை நினைச்சாலே நீ பாவத்துக்குள்ள விழுந்துட்ட, நீ தகுதி இல்ல, நீ எதுக்குமே தகுதி இல்ல தகுதி இல்ல தகுதி இல்லைன்னு சொல்லி நம்மளை என்ன பண்ணிடுது, பயத்தை கொடுத்துருது. ஆதாம போல நமக்குள்ள ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டோம், ஏதாவது ஒண்ணு பார்த்துட்டோம், இல்ல பேசிட்டோம், நம்மளை மீறி என்ன ஆயிடுது, ஒரு குற்ற உணர்வு வருது. அந்த குற்ற உணர்வுல நம்ம என்ன பண்ணிடுறோம், தூரமாயிடுறோம். ஆனா நமக்கு என்ன புரியணும்னா, நம்ம அப்பா ரொம்ப நல்லவரு, நமக்குள்ள என்ன இருந்தாலும் அப்பா கிட்ட ஓப்பனா பேசி அப்பாவோட அதுல இருந்தீங்கன்னா நீங்க சூப்பரா உங்களை வெளியே கொண்டு வந்துருவாரு. யாரெல்லாம் ஆமேன்னு சொல்றீங்க? சோ எண்ணங்கள் வருவதோ இதுவோ, நான் குறைவா இருக்கேன், எனக்கு நான்லாம் தகுதியா, அது அது பிரச்சனை இல்லை. ஆனா நிறைவான அப்பா நம்மகிட்ட இருக்கிறாரு, அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணீங்கனாலே முடிஞ்சு போச்சு. வாக்கிங் இன் லைட், வெளிச்சத்தில் நடக்கிறது அதாங்க. ஆவியிலே நடத்தப்படுறதுன்னா நம்ம வந்து நம்ம எல்லாத்தையும் பாவத்தை விட்டு விட்டு ஆவியில நடக்குது அது இல்ல. உங்களுக்குள்ள என்ன இருந்தாலும், உங்களுக்குள்ள பாவம் இருக்கலாம், உங்களுக்குள்ள இது இருக்கலாம் அது இருக்கலாம், உங்களுக்கே தெரியும் நான் யாருன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க ஆண்டவருக்கு அதை சொல்லி ஆண்டவர்கிட்ட அதை டிஸ்கஸ் பண்ணி அவருக்குள்ள நடக்க 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 உங்களுக்குள்ள இருக்கிறது எல்லாம் அவரு பார்த்துக்குவாரு, அவரு வெளியே தள்ளுவாரு, அவரு உங்களை கரெக்ட் பண்ணுவாரு. ஆண்டவர் கரெக்ட் பண்ணாம மனுஷங்க கரெக்ட் பண்ணா அது பிரச்சனை. நல்லா புரிஞ்சுக்கோ. மனுஷங்க நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாரையும் கரெக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவோம். நீ சரியாகு, நீ சரியில்லை, நீ சரியில்லை, நீ சரியில்லை. நம்ம சரியில்லை சரியில்லைன்னு சொல்ற வரைக்கும் யாரும் திருந்த மாட்டாங்க. அதான் சொன்னேன், ஏசப்பா என்ன பண்றாரு, ஹீலிங் பண்றாரு. இப்ப நம்ம ஒரு தப்பு பண்றோம், அவர் என்ன பண்ண மாட்டார், குற்றப்படுத்த மாட்டாரு. என்ன பண்ணுவாரு, நம்மள அதுல இருந்து வெளிக்கொண்டு வருவாரு, நம்மளை சுகப்படுத்துவார். அதேதான் உங்க வீட்டுல உங்க கணவரா இருக்கட்டும், உங்க கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், யாரோ ஒருத்தங்க ஒரு தப்பு பண்றாங்க, ஒரு பாவம் பண்றாங்கன்னே தெரியுது. அப்படின்னும் போது
அவங்க பாவின்னு சொல்லாதீங்க, பாவின்னு முடிவுக்கு வராதீங்க. அவங்க வியாதியில இருக்காங்கன்னு நினைச்சுக்கோங்க. தே ஆர் சிக் பீப்புள். அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம். அடிக்ஷன்ல இருக்காங்கன்னா என்ன இல்லை, உடம்பு சரியில்லை. சரி, என்ன பண்றது? நம்ம சொல்லலாம், அட்வைஸ் பண்ணலாம், ஆனாலும் என்ன பண்ணுவோம், நம்ம அவங்கள ஹீல் பண்ணுவோம். சரி சரி சரி. ஸோ அப்படிதான் ஆண்டவரும் நம்மளை பார்க்குறாரு. யாருக்கெல்லாம் புரிஞ்சிச்சு? ஆமென். ஸோ அதனால எந்த வேதாகமம் படிச்சாலும் வசனம் படிச்சாலும் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். உங்களுக்குள்ள தகுதியே இல்லைன்னு ஒரு எண்ணம் வந்தாலும் சொல்லுங்க, தகுதி இல்லாத என்ன தகுதி படுத்திட்டாருன்னு நம்புங்க. ஆமென். நம்ம எப்பவுமே நான் பெர்ஃபெக்ட்னு ஒரு இடத்துல வந்துட்டேன். பெர்ஃபெக்ஷன் முக்கியம் கிடையாது. நான் எப்பவுமே சொல்லுவேன், டோன்ட் எக்ஸ்பெக்ட் பெர்ஃபெக்ஷன், பட் எக்ஸ்பெக்ட் த ரியாலிட்டி. நிஜத்தை விரும்புங்க. இப்போ நான் இருக்கேன், உங்களை நீங்க என்ன மென்டாரா நினைக்கிறீங்க, இல்ல என்ன ஃபாலோ பண்றீங்கன்னா, பிரதர் நீங்க பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, நான் சொல்லட்டுமா, ஃபியூ வீக்ஸ்ல நீங்க கிளம்பிடுவீங்க என்னை விட்டு, என் கூட இருக்க மாட்டீங்க. பிரதர் என்ன அவர் சொல்றது ஒண்ணு சொல்றாரு, இப்படி பண்றாரு, அவரு இப்படி பண்ணாரு, அவரு என்னன்னா குறைகள் தெரிய ஆரம்பிக்கும், குறைவுகள் தெரிய ஆரம்பிக்கும். பெர்ஃபெக்ஷனை நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையும் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் நிஜத்தை எதிர்பார்த்தீங்கன்னா, பிரதர் இப்படிதான், சிஸ்டர் இப்படிதான், நான் இப்படிதான், எல்லாரும் இப்படிதான், நம்ம எல்லாருமே அப்பாவோட டிராவல் பண்றோம், அப்பா கூட போறோம்ங்கிறத புரிஞ்சுட்டா, உறவை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த உறவை விட மாட்டீங்க. இப்போ உங்க வீட்டுல உங்க குடும்பத்துல எல்லாரையும் பெர்ஃபெக்டா இருக்கணும்னு விரும்புனீங்கன்னா நீங்க பிரிஞ்சுதான் இருக்கணும். நீங்க அவங்கள விட்டு வெளியேறணும், இல்ல கோவப்படணும், இல்ல ஒண்ணு என்ன பண்ணுவீங்க, சண்டை போடுவீங்க. நீங்க சரியில்லை சரியில்லைன்னு சண்டை போடுவீங்க, இல்ல தனியாயிடுவீங்க, அவங்கள விட்டு கிளம்பிடுவீங்க இல்லையா? ஒண்ணு ஃபிளைட்டு இல்ல ஃபைட்டு, ஒண்ணு ஓடிடுவீங்க இல்ல சண்டை போடுவீங்க. ரெண்டை தான் சூஸ் பண்ணுவோம் நம்ம. ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது. ஆண்டவர் பெர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்க மாட்டாரு, ஆண்டவர் கனெக்ஷனை எதிர்பார்ப்பார். சொல்லுங்க, கனெக்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் than பெர்ஃபெக்ஷன். யாருக்கு புரியுது? நம்ம எந்த உறவா இருக்கட்டும், அந்த உறவுகள்ல நான் சொல்றது டாக்ஸிக் உறவுல கிடையாது. ஏன்னா அதையும் நான் சொல்லிடுறேன், டாக்ஸிக்னு இருக்காங்க சிலர். டாக்ஸிக்னா எப்படின்னா விஷம். அந்த இடத்துல பண்ணக்கூடாது. உங்களுக்கு இவங்க சரியில்லை, இவங்க அழிச்சிருவாங்க குடும்பத்தை அப்படின்னா அந்த நபர்களை விட்டு நீங்க தள்ளி இருக்கலாம். எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க, எதையுமே பேலன்ஸ்டா புரிஞ்சுக்கணும். நான் சொல்றது ஒரு நல்ல உங்க வீடு, கணவன் மனைவி பிள்ளைங்க உங்க கூட பிறந்தவங்க, சில நேரங்களில் அவங்க அவங்க இம்பெர்ஃபெக்டா இருக்கலாம், அவங்க சரியா நீங்க நினைச்ச மாதிரி இல்லாம இருக்கலாம். ஆனா அவங்கள என்ன பண்ணாதீங்க, தள்ளாதீங்க, கனெக்ட் பண்ணிக்கோங்க, கனெக்ஷன்ல இருங்க. அதான் முக்கியம். நான் எப்பவுமே அதான் சொல்லுவேன். இன்னைக்கு என் மினிஸ்ட்ரியில எனக்கு தெரியும், 4 வருஷத்துக்கு முன்னாடி என் கூட இருந்தவங்க பாதி பேரு எங்க போனாங்கன்னே தெரியாது. ஆனா கனெக்ட் ஆனவங்க இன்னைக்கும் என் கூட இருக்காங்க. ஸோ என்னைக்கு முறை வந்து இன்னைக்கு வரைக்கும் என் கூட ஜேர்னி பண்றாங்கன்னா அவங்க என் பெர்ஃபெக்ஷனை பார்க்கல. ஜானி பிரதர் பெர்ஃபெக்ட், அவரு ஆஹா அப்படிலாம் இல்லை, அவர் என் தம்பி, அவர் என் அண்ணன், என் பையன். புரியுதா? என் பையன், என் தம்பி, என் சகோதரன், என் பிள்ளை, ஸோ இந்த இடத்த பார்க்கும்போது பெர்ஃபெக்ஷன் வராது. நான் நாளைக்கே ஒரு மாதிரி ஒரு டவுன் ஆயிடுறேன், சோர்வா இருக்கேன், ஒரு மாதிரி டல்லா இருக்கேன்னா, என்ன பிரதர், என்ன பிரதர் நீங்க எங்களை வந்து அஃபர்மேஷன் சொல்ல சொல்றீங்க, எங்களை இப்படிலாம் சொல்ல சொல்றீங்க, ஆனா நீங்க சோர்வா இருக்கீங்க பிரதர், சே உங்க இதை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு போனாங்கன்னா அவங்க அவங்க பெர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்கணும்னு அர்த்தம். ஆனா கனெக்ஷன்ல என் கூட இருக்கிறவங்க, நான் சோர்வா இருந்தா, பிரதர் என்ன பிரதர் நீங்க வாங்க பிரதர் அப்படின்னு சொல்லி எனக்கு தட்டி கொடுப்பாங்க. ஒரு தம்பியா தட்டி கொடுப்பாங்க. ஒரு அண்ணனா என்ன பண்ணுவாங்க, அண்ணே நான் இருக்கிறேன், பையனா நாங்க இருக்கிறோம், கவலைப்படாதீங்க. அது ஹீலிங். அது என்ன வரும், எனக்கு ஹீலிங்கை கொடுக்கும், எனக்கு வந்து ஆறுதலை கொடுக்கும். என் கூட இவங்க இருக்காங்க, என் கூட இருக்காங்க. புரியுதுங்களா? நம்ம நம்ம பெர்ஃபெக்ஷனை மட்டும் எதிர்பார்க்காதீங்க யாருக்கிட்டையுமே. உங்க உறவுல எதிர்பார்க்காதீங்க. நிறைய சபைகள்ல இருந்து நிறைய பேர் ஏன் வெளியே போறாங்க, பாஸ்டரும் பெர்ஃபெக்டா காட்டிட்டு இருப்பாரு. இப்போ ரிலீஜியன்ல என்ன நடக்கும்னா, மதத்துல அந்த பாஸ்டர் சண்டே ஆனா போதும், அவர் வந்து தன்னை வந்து பரிசுத்தவான் பரிசுத்தவான்னு காட்டுவாரா, இவங்க நம்ம போதகர் நம்ம பாஸ்டர் ஓஹோ ஆஹான்பாங்க. திடீர்னு அவரை பத்தி ஏதாவது ஒரு விஷயம் வெளியே வரும், அவரு இப்படி ஆகும் அப்படின்னு நமக்கு என்ன டென்ஷன் ஆயிரும். எப்படி ஒரு பாஸ்டர் அப்படி இருக்கலாம், எப்படி அவரு அப்படி இருக்கலாம், அப்படி இருக்கக்கூடாது. அப்படியெல்லாம் இல்லை, அவரு மனுஷன் தானே. ஏன்னா அவரு அதுக்குதான் நிறைய இன்னைக்கு ஊழியக்காரங்களோட பிரச்சனையா தான். அவங்க ஒரு 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 உன்னை உருவாக்கிட்டாங்க பாத்தீங்களா,
இப்படிதான் நான் அப்படின்னோன்னா அவங்க அதுல இருந்து வெளியே வர முடியல. அவங்கள மீறியே வீட்டுல பொண்டாட்டி கூட சண்டை போட்டுட்டு வெளியே வந்து என்ன பண்றாங்க, நீ எப்படி இருக்கிறாய் கடந்த அப்படி இப்படின்னு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. உள்ள வீட்டுல ஊறுபட்ட சண்டை. ஒய்ஃபுக்கு தான் தெரியும், மனுஷன் நீ ஸ்டேஜ்ல எப்படி பேசுற, என்னெல்லாம் பண்ற நீ அப்படின்னு ஒய்ஃபு கஷ்டப்படுவா. ஸோ ஒய்ஃப் வந்து அள வச்சுக்கிட்டு ஒருத்தர் ஸ்டேஜ்ல போய் பெர்ஃபெக்டா காட்டுறான்னா அது 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 வேஸ்ட்ங்கிறேன். நான் அது வேணாங்கிறேன். நீயா இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கணும். ஒரு பாஸ்டர் இப்போ வந்து ஓப்பன், இப்போ நானும் சுவிதா இருக்கோம், நீங்க என்ன நானும் சுவிதா பிரதர் உங்களை மாதிரி கப்பிள்ஸ் பார்க்கவே முடியாது, எப்பா என்ன ஒரு உறவு. ஆமா உறவு தான், எங்களை மாதிரி பார்க்க முடியாதான், ஏன்னா நாங்க தான். ஆனா எங்களுக்குள்ள பிரச்சனை வருமா, வரும். நான் கோவப்படுவேன். இவன் திடீர்னு நீங்க ஒரு நாள் இருக்கீங்க, நான் சுவிதாவை ஏய் சுவி என்ன பண்ற நீ அப்படின்னு அதட்டுறேன்னு வச்சுக்கோ, நீங்க பிரதர் சுவிதா சிஸ்டர் நீங்க இப்படியா பேசுறீங்க அதட்டுறீங்க. ஏங்க நான் ஏதோ கோவத்துல பேசிட்டு அடுத்த நிமிஷம் நான் கொஞ்சமே முத்தம் கொடுப்பேங்க. நீங்க பெர்ஃபெக்டா பாத்தீங்கன்னா இடறிடுவீங்க, ஐயோ. ஆனா அண்ணனா பாத்தீங்க, தம்பியா பாத்தீங்க, பையனா பாத்தீங்கன்னா, என்ன பிரதர் நீங்க சும்மா போட்டு ஸ்வீதா சிஸ்டர் அப்படி சொல்றீங்களே, சும்மா இருங்க பிரதர், கேஷுவலா பேசுவீங்க. உங்களை மீறி ஆமா பிரதருக்கு டக்குனு கோவம் வந்துச்சு, அதனால பிரதர் அப்படி பேசியிருக்கலாம். பிரதருக்கு டக்குன்னு அந்த புரியுதுங்களா, என் எமோஷனையும் நீங்க வேல்யூ பண்ணுவீங்க. பிரதருக்கும் பிரதருக்கும் எமோஷன் வராதா, பிரதருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அவரும் மனுஷன் தானே, நம்மள மாதிரி தானே அவரும், அவருக்கு ஒரு மாதிரி ஆகாதா, அவருக்கு சிலர் கோவம் வராதா, அவருக்கு சோர்வு வராதா, புரியுதுங்களா. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஒருவருக்கொருவர் பாரத்தை சுமக்கணும்ங்கிறது அதுதான். ஒருவருக்கொருவர் நம்ம வந்து என்ன பண்ணணும், வேல்யூ பண்ணணும். இப்ப நீங்க டவுன் ஆயிட்டீங்க, இப்ப இதுல என்ன, நான் இன்னொரு விஷயம் நான் இதையும் சொல்லணும்னு விரும்புறேன். நம்ம ஃபெலோஷிப்ல இருக்கிற நிறைய பேரு ஒரு சிலர் இப்படிதான், அவங்க சோர்வுல இருக்க சில நேரம் சோர்வாயிருவாங்க, சில நேரம் தப்பா முடிவெடுத்துருவாங்க, சில விஷயங்கள் டவுன் ஆயிடுவாங்க. ஆனா இவங்க என்ன என்கிட்ட பேசும்போது என்ன பயப்படுறாங்கன்னா, பயம் வருது அவங்களுக்குள்ள. சே பிரதர் எவ்வளவு எனக்கு டீச் பண்ணியிருக்கிறாரு, பிரதர் எவ்வளவு சொல்லி கொடுத்துருக்கிறாரு, ஆனா நான் அதெல்லாம் செய்யலையே, நான் எப்படி பிரதர்கிட்ட போய் இதை சொல்லுவேன், நான் இப்படி பண்ணிட்டேன், நான் வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுறேன்னு அவர்கிட்ட சொன்னா பிரதருடைய இருதயம் உடைஞ்சு போயிருமே. இப்படி நிறைய பேர் இருக்காங்க. நிஜமா சொல்றேன், நான் ஒரு மென்டார்னா, நீங்க என்ன உண்மையிலே ட்ரஸ்ட் பண்றீங்க, என்ன நம்புறீங்கன்னா, உங்க சோர்வை கூட என்கிட்ட நீங்க சொல்லலாம். பிரதர் நிஜமா எனக்கு சோர்வாயிடுச்சு பிரதர், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு பிரதர், எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் நீங்க எவ்வளவோ சொல்றீங்க இதெல்லாம் பண்றீங்க, ஆனா அதெல்லாம் கேட்டா கூட இதெல்லாம் பண்ணா கூட என் மனசுல சில நேரம் இப்படி ஆயிடுது, நான் திருப்பி அதே சில தப்ப பண்ணிடுறேன். இத நீங்க ஓப்பனா என்கிட்ட பேச நான் இடம் கொடுக்கணும், நீங்க பேச பயப்படவும் கூடாது. அதுதான் உறவு. ஏன்னா உங்களை ஜட்ஜ் பண்ண போறது இல்ல, நான் உங்களை ஹெல்ப் பண்ணதுக்கு தான் நான் ஹெல்ப் பண்ணுவேன். சரி ஓகே என்ன பண்ணலாம், இதுல இருந்து நம்ம எப்படி வெளியே வரலாம், என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், இதுதான் ஃபெலோஷிப். யாருக்கு புரியுது? இந்த லைஃப் டுகெதர் ஃபெலோஷிப் அப்படிதான் இருக்கும். ஸோ நீங்க அவாய்ட் பண்ணி போயிட வேண்டாம், ஏதோ ஒண்ணு போயிடுச்சு அப்படின்னு ஒதுங்க கூடாது, நீங்க உறவுக்குள்ள வரணும். யாரெல்லாம் ஆமேன்னு சொல்றீங்க? அதான் உறவு. யாரெல்லாம் புரிஞ்சிச்சு? ரிலேஷனலா நம்ம அப்படிதான். அப்ப ஏன்னா நான் உங்களை புரிஞ்சுக்கிறேன், நீங்க எல்லாரையும் புரிஞ்சுக்கிறீங்க, நாம எல்லாரையும் புரிஞ்சுக்கிறோம். எல்லாருமே இப்படிதான், எல்லாருமே நம்ம வந்து ஒரு ஜேர்னில இருக்கிறோம், ஒரு பயணத்துல இருக்கிறோம். ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்றது. இப்படி நம்ம சூப்பர் ஸ்டாரா மாத்திடுறோங்க. நம்ம தலைவா 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 அப்படி மாத்தக்கூடாது. ஹானர் இருக்கலாம். இப்ப நான் என் மென்டாரை நான் ஹானர் பண்ணுவேன், என் ஸ்பிரிச்சுவல் ஃபாதரை நிஜமா அந்த கணத்தை நான் ஒரு நாளும் எடுக்க மாட்டேன். இப்ப லாஸ்ட் ஒரு 3 நாள் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் ஜெசுடியன் அவங்களும் ஒய்ஃப் அவங்க கூட 3 நாள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம், நானும் சுவிதாவும். 3 நாள் இதே மாதிரி மே 1, 2, 3 கான்ஃபரன்ஸ் மாதிரி அவங்களுடைய ஒரு மீட்டிங், பர்சனல் மீட்டிங், ஃபாலோ பண்றவங்களுக்காகவே வைக்கிறது. அதே மாதிரி அவரை பார்த்து தான் நானுமே ஃபாலோ பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். நாங்க போயிட்டு 3 நாள் அவங்க கூட உட்காந்து பேசிட்டு இது பண்ணி ப்ரே பண்ணி, ஏன்னா நான் ஹானர் பண்றேன், நான் அவரை வந்து கனமா நினைக்கிறேன், அவர் சொல்ற விஷயங்களை கேட்டுக்கிறேன், என் டவுட்டை கேட்பேன், எனக்கு இது இருக்கும், என் ஹானர். ஆனா அதே நேரம் அவர் சாதாரணமா அவர் வந்து சூப்பர் ஸ்டார் கிடையாது எனக்கு. யாருக்கு புரியுது? பெரிய சூப்பர் ஸ்டார் அப்படி கிடையாது. நம்ம மதம் அப்படி போயிடுச்சு. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, தலைவா தலைவா ஒரு ஃபேன் பேஸா வந்துடுச்சு. சபை ஃபேன் பேஸா வரக்கூடாது. இப்போ எனக்கு ஃபேன்ஸ் தேவை கிடையாது, எனக்கு உறவுகள் தேவை. யாருக்கு புரியுது? புரிஞ்சவங்க ஆமேன் போடுங்க.
இப்போ நான் இருக்கேன், நான் பிரசங்கம் பண்றேன், என் ஸ்டைல் இப்படி இருக்கு, நான் இப்படி பேசுறேன். என்னை ரசிக்கிற கூட்டம் தேவையில்லை, என்னோட இணைந்திருக்கிற உறவுகள் தேவை எனக்கு. புரியுதுங்களா? எனக்கு வந்து ரசிகர் பட்டாளம் தேவை கிடையாது. அது வேணாம், அது வேஸ்ட். நாளைக்கு நான் வந்து வேற மாதிரி பண்ணேன்னா அவங்க போயிடுவாங்க, இன்னொருத்தங்களை ரசிக்க போயிடுவாங்க, இங்க இருந்து அங்க போயிடுவாங்க. ஆனா உறவுல வந்துட்டாங்கன்னா எனக்கே தெரியும் இவங்க என்னை விட்டு போக மாட்டாங்க, இவங்க இந்த உறவுல இருப்பாங்கன்னு தெரியும். யாருக்கு புரியுது? உறவு. நான் இன்னைக்கும் 2011 என் ஸ்பிரிச்சுவல் ஃபாதரோட கனெக்ட் ஆனேன். எவ்வளோ விஷயங்கள் நிறைய புரிஞ்சுக்க முடியல என்னால, சில காரியங்கள்லாம். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும், இந்த மனுஷனை மட்டும் விட்டுறவே கூடாது அப்படின்னு தெரியும். அப்போ நம்ம அந்த உறவுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா நம்ம வந்து அதை அப்படியே கொண்டு போயிட்டே இருப்போம். அதனால உறவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்க வீட்டு உறவுகளையும் விட்டுறாதீங்க. ஹிந்துவா இருக்கிறீங்க, முஸ்லீமா இருக்கிறீங்க, அவங்க வேற. உறவு தான். ஆனா டாக்ஸிக்கா இருக்கிறாங்க பிரதர், அவங்க ரொம்ப டேஞ்சர்னா கொஞ்சம் தள்ளி இருங்க, தவறே கிடையாது. டேஞ்சரஸ் பீப்புள் ஆண்டவர் காட்டுவாரு. அது உறவுலயும் இருக்கலாம், பக்கத்துலயும் இருக்கலாம், பக்கத்து வீடா கூட இருக்கலாம். புரியுதுங்களா? அவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருங்க. ஓகே. ஆனா அவங்கள மேல கோபம் வச்சுக்காதீங்க, அவங்க மேல எந்த வைராகியம் வைக்காதீங்க. பட் உறவுல டிஸ்கனெக்ட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி பீப்புள்கிட்ட. யாருக்கெல்லாம் புரிஞ்சுது? சரி. யாருக்கெல்லாம் இன்னைக்கு ரொம்ப பேசிட்டேன், 7 மணிக்கு முடிக்கும்னு நினைச்சேன், 7:40 ஆச்சு. ஆனாலும் பிரயோஜனமா இருக்கும்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தா ஓகே. ஸோ என்ஜாய் த ரிலேஷன்ஷிப். இந்த ஃபெலோஷிப்ல அந்த மனநிலையோட இருங்க. நீங்க நிஜமா சொல்றீங்க, நீங்க அப்படிப்பட்ட உறவுல உருவாக்கிடுவீங்க. ஆண்டவர் நல்லவர் நல்லவர்ங்கிறத மறந்துடாதீங்க. எப்பவுமே நல்லவருங்க, அவர் ரொம்ப நல்லவர். ஆமென். ஸோ தேங்க்யூ, பிளஸ் யூ ஆல். என்ஜாய் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு காலையில் 5:30 மார்னிங் ஃபெலோஷிப்ல மீட் பண்ணுவோம். நாளைக்கு கம்யூனியன், வி வில் ஹேவ் கம்யூனியன். ஓகே, இந்த மந்தோட ஃபர்ஸ்ட் சண்டே இல்லையா? ஸோ வில் ஹேவ் கம்யூனியன் டுமாரோ. அண்ட் டெஸ்டிமனி ஷேர் பண்ணதாலும் நாளைக்கு நம்ம பண்ணலாம். தேங்க்யூ. எல்லாம் ஹாப்பியா? ஆமா, சீரியஸா பேசிட்டேனா? சந்தோஷமா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க, சரிங்க, என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பை. ஸோ மண்டேல இருந்து நைட் ப்ரேயர் வில் ஸ்டார்ட். ஓகே, இந்த வீக் ஃபுல்லா நாங்கள் வெளியே இருந்தனால